வளர்க்க வேண்டியது என்னன்னா, யாரு கொஞ்சம் கேட்காம போ, ஆனா என் பேச்சு கேட்டா நீ நல்லா இருப்ப. அது நான் அவனுக்கு சொல்லி கொடுத்த நல்ல விஷயத்த மந்திராத. இது என்னமா தாரா தாரா மந்திராத. ஓகேவா? காத்துக்கோ. ஏன்னா நல்ல விஷயம் நம்மளை காப்பாற்றும். 2ஆம் வருஷம் சொல்லுது, அவைகள் உனக்கு நீடிக்கும். அல்லேலூயா. 11ஆம் வருஷத்துல நம்ம வாசிக்கும் போது, என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாத, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாத. இந்த பரிசுத்த வேதாகம் எப்பவுமே உங்களை நல்லா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப. நான் உயர்த்த சொல்லாது. நீ தப்பு பண்றியா உன்னை கண்டிக்கும், நீ திருட்டு வேலை சரியா உன்னை கண்டிக்கும், நீ விசாரம் பண்றியா உன்னை கண்டிக்கும், கீப்படை மிளவு போற உன்னை கண்டிக்கும், அப்பா அம்மாவுக்கு அடகா போற உன்னை கண்டிக்கும், ஊருக்கு அடகாம போற கண்டிக்கும். நீ தப்பு தண்டா பண்ணாலும் சரி, எல்லாரும் கண்டிக்கிற ஒரே வார்த்தையை என்ன பண்ற ஆண்டு சந்தோஷம் சொல்லுது. என்ன வாசிச்சோம்? அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாத. அப்பா திட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவியா? நீ கிளாஸுக்கு போகாம போயிடுவியா? அடிச்சாலும் அடி வாங்கி தொடச்சு விட்டு என்ன பண்ற? மற்ற ஸ்கூல் போறோமா? நான் தான் திட்டம் கால் வாங்கி கொடுத்து என்ன பண்றான்? அண்டா குண்டா சோறு அள்ளி சாப்பிடுறோமா? சாப்பிடுறோமா இல்லையா? நீ எதனா பண்ணி நீ சாப்பிட்டே சாத, நான் சாப்பிட்டு முதல்ல போய் இடம் குச்சி தூங்குறோமா? தூங்குறது தானே. அதே போல இன்னைக்கு கடவுள் சொன்ன வார்த்தைகளை நம்ம கை கொள்ளாம போகும்போது சொல்றோமா? கை கொள்ளாம அப்படி கண்டிக்கும் போது சோர்ந்து போக கூடாது. அது நம்மளுக்கு நம்ம மாமனை ரொம்ப பிடிக்கும், அப்பான ரொம்ப பிடிக்கும். நம்மளை பிடிச்சவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா எவ்வளவு கஷ்டமா தேம்பி 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 சிங்கி அழிந்து இருப்போம். சோறு துண்ண மாட்டான், தண்ணி குடிக்க மாட்டான், கொளிக்க மாட்டான், துணி போட மாட்டான், அசிங்கமா கண்டுப்போம். ஆமா தானே? சித்திக்கிறது போல கர்த்தரும் எவ்விடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை சித்திக்கிறார். ஒரு அப்பா ஒரு பையனை, ஒரு அம்மா ஒரு மகளை அவங்க அடிக்காம வளர்க்கிறாங்க, அவ எல்லாம் தப்பு செய்தாலும் கண்டிக்காம இருக்கிறான்னு சொன்னாக்கா பாசத்தினால அடிக்காம இல்ல. திட்டலனாக்கா நம்ம அவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். கண்டுபிடிச்சுங்க ஒரு விஷயம் சொல்றேன். என் அப்பா பேக்ஷன் ஆகுறாரு, என்ன அடிக்கவே மாட்டார். என் அம்மா ஆட்டாக்காரதான் பேர் அடிப்பான். அப்படின்னா அப்பா உண்மையில பாசம் இல்ல. அம்மா ஒண்ணு அடிக்கலையா? உண்மையில பாசமா எந்த ஒரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகளை கண்டிக்காம இருக்கிறாங்களோ அந்த பிள்ளையே அவர்கள் தண்டிக்கிறார்கள். புரியுதா? சொல்லுவாங்க. நம்ம கோட்டிய யாரும் கோட்டிதுல இந்த புள்ள பேர் என்ன? நல்ல புருஷனுக்கு போன மாதிரி ஏஎம்எஸ்சிய அவங்க அம்மா சாவு 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 நட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. அடிக்கிறதுனால அப்பா அம்மா எல்லாம் பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. தன் மகள் நான் எதிர்பார்க்கிற மாதிரி வளர வேண்டும். என்னம்மா தாரா போட்டு ஒடிக்கிற அக்கா கைய நான் எதிர்பார்க்கிற மாதிரி என் பொண்ணு வளரணும்னு சொல்லி எதிர்பார்த்துன்னு பண்றாங்க. அம்மாவும் அடிக்கிறாங்க, அப்பாவும் அடிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்து 2 பேருக்கு பயந்து நல்லா ஒழுங்கு வளரும். எல்லாத்தையும் வச்சு பார்த்தாங்க. இங்க கொஞ்சம் வளர 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 அடிச்சு எந்த பொருள் அடிக்கிறானோ அந்த பொருள் பிடிப்பேன், புடுங்கி விசிறு அடிப்பேன். எந்த பொருள் அடிக்கிறானோ பிடிக்குவேன், ஜெல்லி கண்டியை முறுக்கி போட்டுருவேன், கோழை மாட்டி ஒச்சு போட்டுருவேன். திருப்பி அடிக்க வரனே உனக்கு நஷ்டம் வர வைக்கணுங்கன்னு தொடை போட்டு அடிப்பாங்க. தொடக்கிற பிச்சு ஒச்சு போட்டுருவேன். நீங்களும் அப்படி அறிவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இல்லையா? எங்க வீட்டுல ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல போய் குதிச்சு எடுத்தா ஒரு கல்யாணத்துக்கு சாமான் கொடுக்குற வேலி உள்ள இருக்கும்.
அவ்வளவு என்ன பதம் பார்த்த பொருள் புடி கந்தத்தை போடுவேன். அவ்வளவும் பதம் பார்த்தது என்ன, என் உடம்பு பதம் பார்த்ததெல்லாம் புடுங்கி எங்க வீட்டு உரகணத்துல போட்டு வச்சுக்கிறேன். இப்ப நான் குதிச்சு வெளியே கொண்டு வந்தேன்னா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பொறுப்பு தானுங்களாம். அதனால சாமான் விட்டு சேர்த்து வச்சுக்கிறேன். ஏன்னா என் அம்மா என்ன அடிக்குது சொல்லி அம்மா என் பாசமா இரு நான் நினைச்சினாக்கா நான் துரோகி, நான் சரியா வந்திருக்க மாட்டேன். எங்க அப்பா எனக்கு 43 இப்ப நான் நடக்குது, இது வரைக்கும் ஒரு அடி அடிச்சது கிடையாது. எங்க அப்பா என்ன அடிச்சதே ரொம்ப பாசமா இருக்கிறேன்னாக்கா அவர் என்ன அடிக்காமையே எனக்கு அடிக்கிறாரு. நம்ம புரிஞ்சுக்கிறதுல அம்மா பேய் 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 அடிக்கிற அம்மா பூச்சி திட்டி கிடப்போம். உங்க பணம் நல்லா போய் எனக்கு வந்துக்கிற அம்மா கராரு பேய் ராட்ட கத்தேரி கண்டதெல்லாம் தட்டிக்கிறான். ஏன்தான் போய் போனோன்னு நம்ம என்ன பண்றோம், திட்டுறோம். ஆமா பேய் அப்படித்தானே. ஆனா அப்ப அடிக்கவே மாட்டாரு, எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறானா அவன் என்ன பண்ற மரம்பகமா தெரிஞ்சு தெரியாம பத்துட்டோம். என்ன பண்றேன், அவதான் அடிக்கிறான் நானும் அடிக்கணுமான்னு சொல்லி என்ன பண்ணா ஓதிக்கிட்டு இருப்பான். அவளையே சிக்கிட்டோம். பாரு ஒன்னு சொல்லுவாங்க, என்ன சீட்டு உக்காடிக்கிறான் பாரு. எல்லாத்தையும் நானும் கேட்கிறேன், அவன் என்ன அடிக்கிற திட்டுறான் கம்முன்னு உக்காடிக்கிறான் பார்த்துட்டு பார்க்காம. நீ சொல்லிதான் நம்மள அடிக்கிறேன் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்களே. அம்மையா ஆக இந்த இடத்துல வசந்த வாசிக்கிறேன்னா வாசிச்சுனாக்கா அவர் கழிஞ்சு கொள்ளும் போது சோர்ந்து போகாது. அப்பா அடிச்சுட்டாங்க, அம்மா அடிச்சுட்டாங்க, டீச்சர் திட்டாங்க, புரணி திட்டாங்கன்னு சொல்லி சோர்ந்து போகாம எதற்காக திட்டாங்களோ அந்த காரியத்தில் நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். நம்மை நம்ம நம்ம என்ன மாற்றி தலகா மாற்றி கொள்ள வேண்டும். போட்டோ விடுறேன். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்களும் படிக்கிற பிள்ளைகள இருக்கிறதுனால நாளைக்கு என்ன பண்றீங்க, 5 நாளோ 4 நாள் லீவ் முடிச்சு தீபாவளி முடிச்சுட்டு ஒரு கலெக்டர் சொல்ல போறீங்களா, ஸ்கூல் யூனிஃபார்ம் போறீங்கன்னு தெரியல. பொருளை வெடிச்சு மீது பட்டாசு எத்துமே டீச்சர் பேக்ல கொத்து விட்டு போறீங்களா, இல்ல சோஃபா கட்டி வைக்க போறீங்களான்னு தெரியல, இல்ல போர் வயல அங்க கொஸ்டின் போறீங்களான்னு தெரியல, அது வீட்டு சண்டை ஊர் சண்டை வாங்க போறீங்கன்னு தெரியல. கவனிங்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுனால 5 நாள் இஷ்டம் போல இருந்துட்டோம். அம்மா சொல்றது அப்பா கையில் ஆயிரம் வாழ்ந்துட்டோம். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது கவனிங்க, அதுக்கு முன்னே சொல்லிப்பாங்க லீவ் விடுறாங்க, நீங்க இதெல்லாம் படிச்சுட்டு வந்துடுங்க, எழுதிட்டு வந்துடுங்க சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எழுதி முடிச்சோம். நைட்டுக்குள்ள படிக்க வேண்டி படிச்சு முடிச்சு நாங்க போயிட்டு ஏதாம திட்டு முடிச்சுன்னு நான் ஏதுன்னு டீச்சர் வீட்டுல விட்டு வந்துட்டேன், என் தம்பி மாத்தி இருந்துட்டான், அந்த கதைலாம் அங்கே விடக்கூடாது. என்னது விடக்கூடாது. முடிஞ்ச இந்த வாரத்துக்குள்ள என்ன பண்ணுவேன், பெரிய ஸ்கூலுக்கும் சின்ன ஸ்கூலுக்கும் நான் வருவேன். எல்லாம் ரெடியா இருங்க சரிங்களா. மூஞ்சிகளை பாக்குறதுக்கு வந்து என் பிள்ளைங்க எப்படி படிக்குதுங்க, அவங்க எப்படி நடத்துறான்னு பார்த்துட்டு டிஓ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். டீச்சரிங் சரியில்லை, ஸ்கூல் நிர்வாகம் சரியில்லை, நீங்க சரியில்லைனாக்கா வீட்டை அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். அவங்க சரியா நீங்க சரியா தான் இருப்பீங்க. சரியா புரிஞ்சுங்களா. இந்த வாரம் விரைவில் உங்களை வந்து நான் பெரிய ஸ்கூலு சின்ன ஸ்கூல்ல வந்து நாங்கள் சந்திப்போம். எழுதி வச்சுக்க டைரியில நீங்க தேதி 3ஆம் தேதி சொல்லிட்டோம். சொல்லிட்டு வந்து அன்னைக்கு ரெடியா போவீங்களா, போனாலும் வரும். நீ தான் மாட்டி இப்ப பக்கத்து தேக்கிற கொஸ்டின் வந்துடும் சரியா இருக்கு. என்ன தெரியாத நாங்க 15 கிலோமீட்டர் தானே நாங்க வந்துடுவோம். நேரம் பஸ் ஏறி நேரம் வந்து இறக்கிடுவேன். அவங்க நந்தே போயிடுவேன். 5 நிமிஷம் அந்த மாதிரி ஸ்கூலுக்கு வந்துடுவேன் நான். ஓகே. ஆக கிறிஸ்துவ பிரியமானவர்களே, கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு கடிந்து கொள்வதை மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அம்மா திட்டாங்க அம்மா மேல கோவம் வருது, அப்பா திட்டாங்க அப்பா மேல கோவம் வருது, ஆயம் சும்மா பேசிக்கிறாங்க ஆயா மேல கோவம் வருது, தாத்தா சும்மா திட்டுறாங்கன்னு சொல்லி தாத்தா மேல கோவம் வருது. இன்னைக்கு யாராவது நம்மளை திட்டுறனாக்கா அது ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லாம
சோறு துண்ணாம அழுதுக்குன்னு என்ன பண்றாங்க, நான் வீட்டை விட்டு போறேன், உன் வயிற்றுல ஏன் பிறந்தது தெரியலையே, அந்த வீட்டுக்குள்ள பிறந்திருக்கலாமே, நான் அங்கிருந்து இருப்பேன் எந்திருக்கலாமே சொல்லி என்ன பண்றோம், கோவப்பட்டு என்ன பண்றோம் இருக்கிறோம். கடிந்து கொள்ளும் போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. மூஞ்சி மூஞ்சி போ எப்படி உட்காந்துக்கிறேன், நல்லா உட்காந்து திரும்பி இப்படி சொல்லும்போது நான் நடிச்சு விட்டு போகவே இல்லையே, என்னோட மூஞ்சி போட்டு திட்டு 4 பேர் திரும்பி பார்த்துட்டாங்களே சொல்லி கஷ்டப்படக்கூடாது. சரிங்களா? மூஞ்சி போட்டா நல்லா பார்த்து மூஞ்சி காட்டணும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், இல்ல வாலிப பிள்ளைங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், யாரு கடிந்து கொண்டாலும் கவனிங்க. ஆனா மனிதன் கடிந்து கொண்டா கூட நம்ம மறந்து போகலாம். ஆனா ஆண்டவர் கடிந்து கொண்டு வரும்போது தெய்வம் கோபம் கொண்டால் நம்மள பூமியில நிலை நிற்க முடியாது. நம்ம 300 கோடி தேவலாம் அவனுக்கு விட்டுத்தாள். நான் சொல்ற ஏசாக்கு ஒரு தெய்வத்தை பற்றி சொல்லிங்கிறேன். சரிங்களா? தெய்வம் வந்து நமக்கு நல்லது கற்றுக் கொடுக்குற ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாறினான். நீ நல்வழி ஆகணுமா, நீ ஒரு சயின்டிஸ்டா மாறணுமா, ஒரு டாக்டரா மாறணுமா, ஒரு கலெக்டரா வரணும், எம்எல்ஏ மாறணுமா, அங்க இந்த பரிசுத்த வேதத்தை நீ படிச்சு ஆரம்பிக்கவனிங்க. இந்த ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷத்து வரைக்கும் நீங்க படிச்சுட்டு வாங்க. நீங்க யார் ஒருத்தர் படிக்கிறீங்களோ நீ யார் உன்னால் கண்டுபிடிக்க முடியும். அது ஜெய் யாருன்னு நான் சொல்ல தேவையில்ல. ஜெய் பைபிள் ஃபுல்லா படிச்சு கொடுத்தா அவன் யார் என்பது அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. கண்ணாடி முன்ன போயிட்டு பேரல அவனை இதுவும் அதுவும் என்னது பட்டி கிட்டின்னு பாக்குறமே, பட்டி முன்ன எது தடவுனால கண்ணாடி முன்ன போய் நிக்கும் போது உன் மூஞ்சி காட்டும், தடவுன போது வேற மூஞ்சி காட்டும், நீ பயந்துடுவேன் இது நான் தான் சொல்லி. அது போல கவனிங்க, கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போக கூடாது. நீங்க நினைக்கலாம் இது வந்து எருமைட்டு நம்ம 4 பேர் தான் உட்காரோம், 5 பேர் தான் உட்கார்ந்து சொல்லி, இந்த 4 பேர் 5 பேர் நீங்கள் யாராவது ஒருவர் உங்களுக்கு விடாமுயற்சி படிப்புல கவனத்தை செலுத்தினால், கடவுளுக்கும் தகப்பன சொன்ன பேச்சு கேட்டு நடந்தால் உங்க வாழ்க்கை உயரும். நீங்க சர்ச்சைக்கு வரணும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். நீ சர்ச்சைக்கு வரணும், வீட்டுக்குள்ள வந்து பரிசுத்த வேதாகமத்தை படிக்க 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 உன்னை தாரா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உயர்த்துவார். அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? ஹலோ, புரியுதுங்களா? கடிந்து கொள்ளும் போது நாம சோர்ந்து போகுது. டோர் கேஸ், அம்மா அடிக்கிறாங்க, அப்பா திட்டுறாங்க சொல்லி சோர்ந்து போகாத. எதுக்காக அம்மா அப்பா அடிக்கிறாங்க நம்ம யோசிக்கணும். நம்ம தொடர்ந்து தப்பு பண்ணதான் அம்மா அப்பா அம்மா அடிக்கிறாங்க, இன்னும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், நம்ம நாமளே மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னக்கா அதாக்கா துணி வாங்கி கொடுக்கலையே. ஆகியவே கிறிஸ்துவ பிரியமானவர்களே, காலம் கடைசி காலமா இருக்கிறபடியால நாட்கள் கடைசி நாள், நாளைக்கு எல்லாம் ஸ்கூல் போக போறீங்க, போய் கொடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு ரிலாக்ஸா 8 மணி 9 மணிக்கு எழுந்துக்காதீங்க. என்ன பண்ணுங்க, வேலையில முடிச்சுட்டு அழகா தலைக்கு நைட்டு போய் எல்லாம் தலைக்கு எண்ணெய் வச்சு படுத்துட்டு காலையில தலை குளிச்சுட்டு என்ன பண்ணுங்க, பூ வைக்கிறீங்களோ, பொட்டு வைக்கிறீங்களோ, மஞ்சா பூசுறீங்களோ, என்ன பண்ணுங்க தெரியும், நல்லா அழகா என்ன பண்ணா ஸ்கூலுக்கு நீங்க போகணும். சரிங்களா? செய்வீங்களா? குளிக்காம போயிடாதீங்க. 4 நாள் எண்ணெய் குளிச்சுட்டுமே சொல்லி நாளைக்கு தண்ணி சில்லுன்னு குளிக்காம போனீங்க, நல்லா இருக்கு. நான் தரணும் பச்சை தண்ணி தலைமை ஊற்றி லபலப்பான்னு, அப்போ குளிர போயிடும். சரிங்களா? ஓகே. அதனால நீங்க என்ன பண்ணாக்கா, கடவுளை வார்த்தைக்கு கீழ் பண்ணணும், தெரிஞ்சு சொல்ற வார்த்தையை கீழ் பண்ணி நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 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 33 வாசிப்போம். துர்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். துர்மார்க்கர் வீட்டுல என்ன பண்ணுமா, சாபம் நிற்கும். எப்படி அவன் துர்மார்க்கனா மாறுகிறான் கவனிங்க. முடிச்சிடலாம். ஒருவன் எப்படி துர்மார்க்கனா மாறுகிறான் சொன்னால், அவர் பெரியவர்களோட வார்த்தைக்கு செவி சாய்க்காம போகும்போதும் கடவுளோட பயம் இல்லாம போகும்போது அவன் துர்மார்க்கனாலும் மாறுவான்.
அப்படி எவன் எந்த குடும்ப துர்மார்க்கத்துல பிள்ளைகள் பெரியவர்கள் அப்பா அம்மா இருக்கிறார்களோ அங்க வீட்டு வாசப்பட்டு சாபம் வந்து நிற்கும். அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதம் என்கிற தேவ வசனம் நமக்குள் இருக்கும்போது அந்த சாபத்தை மிதித்து உதறி என்ன பண்ணா உள்ள போகும்போது கர்த்தர் உடனே ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா உன்னோட ஒட்டிக்கும், உன்னோட சயனிக்கும் போகும் வரும். உங்களுக்கு விட்டது தீரவே தீராது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, வாழ்க்கையில நீங்க கவனிங்க. இப்ப படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறபடியால பணம் எப்படி சம்பாதிக்கணும் என்பது என்ன வரக்கூடாது. எப்படிலாம் படிச்சா படிக்க முடியும், ஞாபகம் வரும், எப்படி பாஸ் ஆக முடியும், எண்ணங்கள் வரணும். எப்படிலாம்னாக்கா எப்படிலாம் பிட் அடிச்சா வராது, எப்படிலாம் பாத்தியதான் யோசிக்க கூடாது. எப்படிலாம் படிச்சா நான் பாஸ் ஆகுவேன், நான் பாஸ் ஆகனா எவ்வளவு மார்க் எடுப்பேன் என்பதை எண்ணங்களை தொடு கொண்டு நம்ம என்ன பண்ணோம் படிக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பேச்சை திட்டுறான், வாதியை திட்டுறான், அம்மா திட்டுறான், அப்பா திட்டுறான், தாத்தா திட்டுறான், ஆயா திட்டுறான்னு சொல்லி சோர்ந்து போய் அவங்க மேல கடிஞ்சு கொள்ளாம மனசுக்குள்ள திட்டாம வாய் தண்ணி சைனை கேள்வி வரை சாவாம அப்படிலாம் சொல்லாம மனசுக்குள்ள திட்டாம என்ன பண்ணோம் ஆரோக்கியத்தை நாம் மாற்றிக்கொள்வோம். இல்லையா? நல்ல சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் பண்ண 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 பெருகிக்கொண்டே பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும். எவ்வளவு சோத்திரம் பண்றோமோ எல்லா உபத்திரங்கள் மாறட்டும், எல்லா போராட்டங்கள் மாறட்டும். ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த ஓய்வு நாளுக்காய் நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நாளில நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே இந்த நாளில ஆண்டவரே பாடின பாடலை ஆசீர்வதிங்க. கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எங்களை கடிந்து கொள்ளும் போது நாங்கள் ஒரு நாள் சோர்த்து போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே மனம் மாறி வாழ தேவனுக்கு கிருபையின் தேவைகளை சந்திங்க. நாளை தினத்துல எல்லாம் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போறாங்க. என் தேவன் தாமே பிள்ளைகளோடு இந்த கரம் கூட இருக்கட்டும். எந்த ஒரு சேதங்களும் எந்த ஒரு பலவீனங்களும் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு பத்திரமாய் கொண்டு போய் பத்திரமாய் நீர் கொண்டு வருகிறார். அருமையான பெரியவங்க வந்திருக்காங்க. சப்பா சூத்திரம் தமிழுக்காய் செபிக்கிறோம். மகளுடைய கரத்துல நாங்க ஒப்புக்கொடுக்கிறோம். ஆவியானவரே மகளை நீங்க தொடுங்கப்பா. எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறுவதாக, எல்லா போராட்டங்கள் மாறுவதாக. என் தேவனே அப்பா சோத்திரம், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடனை கொடுப்பாய் என்று வாசிக்கிறோமே. அதோட வாக்குத்தத்தமான வசனம் மகளுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக. அப்பா சோத்திரம் கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரே மாற வேண்டும் என்று நினைக்கிறோம். அவைகள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொண்டு வாழ என் தேவனை கிருபை செய்யும். இந்த கருத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் மறுபடியும் கடந்து செல்லுகிறோம். எங்களுக்கு முன்பதாக உங்களுடைய சமூகம் செல்லட்டும். அது வரைக்கும் இந்த அந்த எருமவெட்டி கிராமத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ரத்தை கொட்டைக்குள்ள முடிய மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவை ஜெபிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஜெயம் கொடுக்கும்
அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. புதுமனை புகுவிழா, திருமணம், காதணி, பிறந்தநாள், மஞ்சள் நீராட்டு விழா, வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளின் இன்விடேஷன், போட்டோஸ், வீடியோஸ் இணையதள வாயிலாகவும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறந்த முறையில் குறைந்த விலையில் வீடியோ எடிட்டிங் செய்து தரப்படும். தொடர்புக்கு AT டிஜிட்டல் ஸ்டுடியோ, full HD videos and stills, number 11/6 Arni Road, Bypass Junction, Cheyyar, 604407, Thiruvannamalai district. Cell 9952788752, 9344362102. Email ID atstudio.cheyyar@gmail.com.